Hello guys, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா VPC peering இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். Peering is nothing but peer to peer நெட்வொர்க். நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா, ஒரு விபிசிக்கும் இன்னொரு விபிசிக்கும் நான் பேச வைக்கிறது தான் பியரிங் சொல்லுவோம். ஸோ இது இங்கே அதே மாதிரி தான் நெட்வொர்க்கிங் கனெக்ஷன் பிட்வீன் டூ விபிசிஸ், டூ வர்ச்சுவல் ப்ரைவேட் க்ளவுடு தான் வந்து பியரிங். அவங்க ரெண்டு பேரும் கம்யூனிகேட் டைரெக்டாக அவங்களோட ப்ரைவேட் ஐபிஸோடு அவங்க ரெண்டு பேரும் பேசிப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பியர் டு பியர் நெட்வொர்க்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பேசுகிறது தான் விபிசி பேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் எனேபிள்ஸ் ரிசோர்ஸஸ் இன் ஒன் விபிசி டு ஆக்சஸ் ரிசோர்ஸஸ் இன் அனதர். ஓகேவா, ஒரு விபிசிலேருந்து இன்னொரு விபிசியோட ப்ரைவேட் ஐபி அட்ரஸை என்னால் பேச முடியும்னா அதுதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பப்ளிக் ஐபி கிட்டே யார் வேணால் பேசலாம். பட் ப்ரைவேட் ஐபி அட்ரஸஸோடு பேச முடிஞ்சதுன்னா அதுதான் விபிசி பியரிங். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விபிசி 1லேருந்து விபிசி பிக்கு நம்ம பேசலாம், விபிசி பிலேருந்து சிக்கு பேசலாம், விபிசி ஏலேருந்து சிக்கு பேசலாம். யார்கிட்டேருந்து வேணால் நம்ம பியரிங் கனெக்ஷன் கொடுக்கலாம். ஓகேவா, ஸோ அதுதான் விபிசி பியரிங்கோட பெரிய அட்வான்டேஜ். ஓகே, இட்ஸ் ஆல் அபவுட் கம்யூனிகேட்டிங் வித் அனதர் விபிசி. ஓகே, பியரிங் கனெக்ஷனும் ஒன்று இருக்குது, ஒரு தனி ஃபீச்சர் இருக்குது. ஓகேவா, அதுதான் வந்து இந்த பியரிங் டு பியர், அதாவது ஒரு விபிசிட்டேருந்து இன்னொரு விபிசி பேசுகிறதுக்கு ரொம்ப உதவும். ஸோ ரெக்வஸ்ட் இஸ் இனிஷியேட்டட். ஒரு இடத்துல ரெக்வஸ்ட்டு ஓனர்னால் அங்கே வந்து இப்போ நான் வந்து ஒரு கடைக்கு ஓனராக இருக்கேன், இன்னொரு கடைக்கு கூட நான் பேசணுன்னா, நாங்கள் ரெண்டு பேருக்குள்ளே மீட்டிங் நடக்கணுன்னா நான் இங்கேருந்து ரெக்வஸ்ட் பண்ணி அவர் அங்கேருந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான். நார்மலாக நம்ம ஹியூமன்ஸ்குள்ளே வர இன்ட்ராக்ஷன் மாதிரி தான் அதுங்களும் இன்ட்ராக்ட் பண்ணும். ஓகேவா, அது ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டு கூட நம்ம பண்ணலாம், இல்லை ஒரு ரீஜன்லேருந்து இன்னொரு ரீஜன் கூட நம்ம பண்ணலாம். இது ஒரு அக்கௌண்ட் ஒரு ரீஜன்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட் இன்னொரு ரீஜன்லேருந்து கூட பண்ணலாம். ஸோ இட்ஸ் ஆல் பாசிபிள். ஓகே, ரவுட் டேபிள்ஸ் உங்களுக்கு தெரியும், செக்யூரிட்டி குரூப் உங்களுக்கு தெரியும், டிஎன்எஸ் ரெசல்யூஷன் உங்களுக்கு தெரியும். டிஎன்எஸ் ரெசல்யூஷன்னா என்னது? இட் வில் ரிசால்வ் ப்ரைவேட் டொமைன் நேம்ஸ். ஓகேவா, அக்ராஸ் விபிசி, அதாவது டொமைன் நேம் சிஸ்டம் மூலிமா கூட நம்ம பேசலான்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம விபிசி என் பாயிண்ட் பார்ப்போம். ஓகே, ஸோ விபிசி என் பாயிண்ட்னா என்னென்னா, நான் வந்து இப்போ வந்து ப்ரைவேட் விபிசி இருக்குல்ல, அது கூட சர்வீசஸ் வந்து நான் வந்து ஹேண்டில் பண்ணணும். என்னோடய ப்ரைவேட் EC2 வந்து என்னோடய சர்வீசஸை ஹேண்டில் பண்ணணும், என்னோடய சர்வீஸோட கனெக்ஷன்ஸை டைரெக்டாக ஹேண்டில் பண்ணணும்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் விபிசி என் பாயிண்ட்ஸ். ஸோ இட் அலோஸ் யூ டு கனெக்ட் பிட்வீன் டூ விபிசிஸ் கூட கனெக்ட் பண்ணலாம் அண்டு AWS சர்வீசஸ். ஸோ விபிசி மட்டும் இல்லை, AWS சர்வீசஸ் கூடயும் நான் கனெக்ட் பண்ணலான்னா அது என் பாயிண்டில் மட்டும்தான் முடியும். ஓகே, எனக்கு இன்டர்நெட்லாம் தேவையில்லை, ஆனால் எனக்கு அமேசான் வெப் சர்வீஸோட நிறையா சர்வீஸோடு நான் கனெக்ட் பண்ணணுன்னா விபிசி என் பாயிண்ட் மூலமா நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு சின்ன ஆர்கிடெக்சர், இது வந்து பார்க்க ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். நான் சும்மா சீட் போடுறதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கேன், பயந்துடாதீங்க. ஓகே, பப்ளிக் சப்நெட் மூலிமா ப்ரைவேட் சப்நெட் போனோன்னா, ஸோ விபிசி என் பாயிண்ட் மூலிமா இந்த இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். விபிசி என் பாயிண்ட் மூலிமா நான் S3 பக்கெட் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும், க்ளவுட் வாட்ச் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும், ஏன் அமேசான் டைனமோடிபி என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி எல்லாமே எனக்கு வந்து ப்ரைவேட் சப்நெட் மூலிமா பண்ணணும்னா விபிசி என் பாயிண்ட் மூலிமா நம்ம போகலாம். ஓகே, இப்போ இதோட ஆர்கிடெக்சர் நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது ரெண்டே விஷயம், ஒன்று இன்டர்ஃபேஸ் என் பாயிண்ட், இன்னொன்று கேட்வே என் பாயிண்ட். இன்டர்ஃபேஸ் என் பாயிண்ட் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அண்ட் ப்ரைவேட் ENI. இன்டர்ஃபேஸ்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியும் கண்டிப்பாக. ஓகே, ஒரு ப்ரைவேட் ENIனா உங்களுக்கு தெரியும், நான் சொன்ன மாதிரி. ஓகேவா, இஸ் கிரியேட்டட் இன் யுவர் சப்நெட், அதாவது ஒரு சப்நெட்டில் ஒரு ப்ரைவேட் ENI க்ரியேட் ஆயிரும். ஓகேவா, நெட்வொர்க்கு அது பார்த்தீங்கன்னா இட் வில் ஆக்சஸ் டு த சர்வீஸ். ஓகேவா, விச் இஸ் கண்ட்ரோல்ட் யூஸிங் செக்யூரிட்டி குரூப் மூலமா கண்ட்ரோல் பண்ணுற சர்வீஸ்க்கு வந்து இது ஆக்சஸ் ஆகும். ஓகேவா, இட் ரெக்வயர்ஸ் கான்ஃபிகரேஷன் ஃபார் சர்வீசஸ். பொதுவாக தேர்ட் பார்ட்டி சர்வீசஸ்க்கெலாம் இன்டர்ஃபேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, கேட்வே என் பாயிண்ட்னா நம்ம வந்து இப்போ டேரெக்டாக அவங்களே ஆக்சுவலி இது எல்லாமே உங்களுக்கு இப்போ இன்டர்ஃபேஸாக இருக்கட்டும், கேட்வே என் பாயிண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு அவன் கிளியராக யூஐயில் கொடுத்துருவான், அதிலே உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிடும். பட் ஆனால் என்ன ஒரே டிஃப்ரென்ஸ்னால் இன்டர்ஃபேஸ்க்கு ENI தேவை, நெட்வொர்க் தேவை, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் தேவை. கேட்வேவை பொறுத்தவரையும் அது தேவையில்லை, டேரெக்டாகவே வந்து என் பாயிண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ரோல் இருந்தால் போதும். ஓகேவா, அது மூலிமா நம்ம ஆக்சஸ் பண்ணிடலாம். ஓகேவா,
இப்போ விபிசி பியரிங்கும் எண்ட் பாயிண்ட்டோட ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஓகே, வேறு வீடியோஸில் நம்ம ரெண்டுத்தையும் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.